Hi friends, how to cook சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோபி ஃப்ரைட் ரைஸ். கோபி ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நல்லா ஸ்பைசியா, நல்லா காரசாரமா எப்படி நம்ம டேஸ்டா நம்ம வீட்லயே செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம கோபி ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போய்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோபி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். கோஸ் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். குடமிளகா அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் கொஞ்சம் அதையும் நீளமாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது கோபி 65 நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள். அப்படி பார்க்கலன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்போம். அதில் பார்த்துக்கு எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச பாஸ்மதி ரைஸை நான் ஆற வச்சு 1 கப் எடுத்திருக்கேன். இப்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 2 ஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செஞ்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் தேவையான அளவு செய்கிறதுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணுன்ட்டு இல்லை, மீடியமாக வதங்கினா போதும். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வெஜிடபிளும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், குடமிளகா, கோஸ் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு இல்லை, ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் மீடியமாக வெந்தால் போதும். இப்போ மசாலா சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர், சீரகப்பொடி, கரம் மசாலா, மஞ்சப்பொடி, மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கிளறிக்கலாம். இது ரொம்பவே ஸ்பைஸியாக நல்ல டேஸ்ட்டாக நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும் கோபி ஃப்ரைட் ரைஸ். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் சில்லி சாஸை ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாமே நல்லா ஒன்றா கலந்துடலாம். பார்க்கவே பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் நல்லா கலந்துட்டு கோபியை சேர்த்துக்கிறேன். கோபி 65 சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா நம்மளுக்கு சூப்பரான ஃப்ளேவரில் நம்மளுக்கு வந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லியை கொஞ்சம் மேலே தூவிக்கிறேன். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே நம்ம கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ஸ்பைஸியாக நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நானும் வீட்டில் செஞ்சு பார்த்தேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.